உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 20/12/2023 அன்று 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9, 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் எண்ணற்ற நற்பலன்களை வழங்குவார். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தன் சொந்த வீட்டில் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியால் அனைத்து வழிகளிலும் நன்மை ஏற்பட்டாலும் பெற்றோரின் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவைப்படும் நேரம் இது. டிசம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே தொழிலில் நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுத்து போகின்றார். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும். நல்ல மாறுதல்களும் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே பூமி, கல்வி, சுகம், தாய், வீடு, வியாபாரம், களத்திரம், விரயம், பயணம் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளும் விதத்தில் சனியின் பார்வை பதிவதால் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். பயணங்கள் பலன் தரும். வீடு கட்டும் யோகம் உண்டு. சனி பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று சந்தோஷம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வரலாம். வெளிநாட்டு அழைப்புகளும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். சனியின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உத்தமம். அண்ணன் தம்பிக்குள் இருந்த வாக்குவாதங்கள் அகலும். பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வெளிநாட்டு யோகமும் அங்குள்ள நல நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பும் கூட வந்து சேரும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். சனியின் பாதசார பலன்கள். செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 20/12/2023 முதல் 21/2/2024 வரை திருமண வாய்ப்புகள் கைகூடும். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். சப்தம விரையாதிபதியின் காலில் சனி சஞ்சரிப்பதால் சேமிப்பில் கொஞ்சம் கரையலாம். இருப்பினும் அவை குடும்ப முன்னேற்றம் கருதியே செலவிடப்படும். இடம், பூமி சேர்க்கை, வீடு கட்டும் யோகம், கட்டிய வீட்டை பழுதுபார்க்கும் யோகமும் உண்டு. பழைய வாகனங்கள் கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளின் பழக்கத்தால் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 22/2/2024 முதல் 14/3/2025 வரை வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். குடும்பத்தில் விரிசல்கள் அகன்று உறவு பலப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். சகோதரர்களுடன் இருந்த வாக்குவாதங்கள் மறையும். தொழில் வளர்ச்சியை முன்னிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான சூழ்நிலை அமையும். குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 15/3/2025 முதல் 6/3/2026 வரை வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்பட தொடங்குவது மனக்கவலையை அதிகரிக்க வைக்கும். பயணங்களால் அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது. பங்குச்சந்தை வியாபாரம் செய்பவர்களுக்கு கவனம் தேவை. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கூட்டுத் தொழில் செய்வோர் பங்குதாரர்களின் தொல்லைக்கு ஆட்பட நேரிடும். பெண்கள், இந்த சனிப்பெயர்ச்சி உங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பயிற்சியாக அமையப் போகின்றது. குடும்ப ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. சனியின் வக்ரகாலம், அதாவது 19/6/2024 முதல்
4/11/2024 வரை மற்றும் 2/7/2025 முதல் 18/11/2025 வரை என்று 2 முறை சனி வக்ரம் பெறுகின்றார். இக்காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆதாயம் 8ல் இருக்குமே தவிர எதிரில் இருக்காது. கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதோடு பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.